ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வெல்கம் டு பஞ்ச் கார் ட்ராவல். ஸோ நம்ம பஞ்ச் கார் எடுத்துகிட்டு நம்ம தேக்கடி வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ மலை ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் கேரளா சைட் போனதில்லை. ஸோ நமக்கு இன்றைக்கி நம்ம பஞ்ச் கார் எடுத்து தேக்கடி த காடமன் அப்படின்ற இந்த ஹோட்டல் கிட்ட வந்திருக்கோம். நான் தங்கி இருக்கிற ஹோட்டல் த காடமன். யாராச்சும் தேக்கடியில் புக் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது. பெரிய ஹோட்டலுங்க. இப்போ கேரளா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனு. ஸோ இங்கே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. நிறைய ஜங்கிள் சஃபாரிலாம் இருக்குன்றாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் த காடமன் இந்த ஹோட்டல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹோட்டலில் இந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் யூடியூப்பில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா த காடமன் ரெசார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது த காடமன் ஹோட்டல். ஓகே, ஸோ குழப்பிக்காதீங்க. இது வெறும் பேசிக்காக உங்களுக்கு ரூம் அண்டு ஸ்விம்மிங் பூல் கிடச்சிரும். வேறு மிச்சப்படி ப்ளே ஏரியாலாம் கிடையாது. வெறும் ரூம் விட்டால் இப்படி வெளில வந்துட்டிங்கன்னா கார் பார்க்கிங் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஹோட்டலை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஹோட்டலில் என்னென்னலாம் அம்னிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதான் சொல்லிட்டேன்ல, இதான் அம்னிட்டிஸு. இதனால் உள்ளே போய் காட்டுறோம். பெரிய ஹோட்டலு. இவங்க பெரிய குரூப் அப்படின்றாங்க. கேரளாவில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப் உள்ளே வருது. இவங்க சரௌண்டிங்கில் நிறைய ஹோட்டல்ஸ் இவங்க இதில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்படியே நம்ம தேக்கடியை சுற்றி பார்ப்போம்ல, அதோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. முடிஞ்சால் நான் 2 வீடியோஸாக போடுறேன். அண்டு பஞ்ச் கார் ட்ராவலில் நம்ம பஞ்ச் காரை பற்றி சொல்லாமல் எப்படி. ஸோ நம்ம பஞ்ச் கார் நம்ம தேக்கடியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, எப்படியெல்லாம் வேலை செஞ்சிச்சு. மோஸ்ட்லி எல்லா ஹில் ஸ்டேஷனும் ஏறியாச்சு. தேக்கடியெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, ஈஸியாகவே ஏறிடுச்சு. ஸோ பஞ்ச் காரை பற்றியும் நிறையா சொல்கிறேன். ஓகே, இது ஆட்டோமேட்டிக் எப்படி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டலாமா இல்லையா அப்படின்ற டவுட்டெல்லாம் இருக்கும்ல, அதை பற்றியும் சொல்கிறேன். முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த பஞ்ச் கார் வீடியோஸில் ட்ராவல் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வரும். ஸோ பால்கனியோட அப்படின்னு பார்த்தா இந்த சைடு தான் உங்களுக்கு பால்கனி வருது. ஸோ பால்கனிலேருந்து என்ன தெரியும் உங்களுக்கு, பார்க்கிங் ஏரியா தெரியும். மேபி மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மவுண்டெயின்ஸ் தெரிஞ்சாலும் தெரியலாம். இங்கே சர்வீஸ் லிஃப்ட்டுக்கு பேக் சைடு இது என்ட்ரன்ஸு, ஃப்ரண்ட் சைடு அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரலாம். ஸோ நான் இப்போ 3rd ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ 3rd ஃப்ளோரில் லைட்டிங் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பட் அங்கே கூட்டமாக இருக்கிறதுனால நான் காமிக்கிறேண்ணா. ஸோ நேற்று நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டோம்ல, அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்விம்மிங் பூல் ஒரு 5 அடியில் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்குது. 5 அடி உன் ஹைட்டுக்கு அப்படி தான் இருக்கும். உன் ஹைட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்விம்மிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஏதாச்சும் மூக்கில் ஏறிச்சு? இங்கே ஒரு லாபி மாதிரி உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு டீப்பா ஒன்று வச்சுருக்காங்க. நல்லா ஒரு பெரிய ஒரு ரூட்டையே கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதளவுக்கு பெரிய ஒரு இது என்ன டீப்பாவா இது என்னன்னே தெரியலையே. ஸோ இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே 2 டைப் ஆஃப் ரூம் இருக்குது. ஒன்று பால்கனி வச்சு ஒன்று இருக்குது, இன்னொன்று பால்கனி இல்லாமல் இருக்குது. நமக்கு பால்கனி இல்லாமல் கிடச்சிருக்கு. நாங்கள் என்ன புக் பண்ணுறதுன்னு தெரியாமல் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதே தெரிஞ்சது இது பால்கனி இல்லாத ரூம்னு. ரூம் பெரிய ரூம் தான், நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ரூம் நல்லா பெருசாக இருக்குது. அதாவது நார்மல் ரூமோட ஒருத்தர் தான். உங்களுக்கு நார்மலாக சின்னதாக இருக்கும். 1500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா குட்டி ரூம் தான் கொடுப்பாங்க. இது பெரிய ரூமாக இருக்குது. பாத்ரூம் நீட்டாக தான் இருக்குது. பால்கனி வச்சதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால்கனி வச்சு அந்த சைடு நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களா, அதை ஒட்டினா தான் எல்லா பால்கனியும் இருக்குது. ஸோ அதுதான் மவுண்டெயின் வியூன்றாங்க. அது ஒன்றும் இல்லை, சிட்டி வியூ மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வெளியில் பார்க்கலாம் அந்த மாதிரி.
ஸ்விம்மிங் பூல் ஏரியா காமிக்கிறோம், சூப்பராக இருக்கும். அதுவே ஒரு சின்ன ஒரு பால்கனி செட்டப் மாதிரி தான் இருக்குது. அது நமக்கு இங்கே தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ரூம் இருக்குதுன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையே பால்கனி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி தேர்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல். ஆமாம், தேர்ட் ஃப்ளோரில் தான் ஸ்விம்மிங் பூலே இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ளோரில் நீங்கள் ரூம் எடுத்தாலும் தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து தான் ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கிங் ஏரியா நீங்கள் பார்த்தீங்களா காலையில் எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வண்டியை நிப்பாட்டுற அளவுக்கு பஸ்ஸே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் தான். என்ட்ரன்ஸே உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். என்னடா இந்த ஏரியாலேயே நீங்கள் காமிச்சு ஹோட்டலில் முடிய போகிறீங்க பார்க்குறோம். 1700 இந்த ரூம் வித்தவுட் பால்கனி. வித் பால்கனினா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் வித் பால்கனி அதில் செட்டப் பண்ணோன்னா இது வந்து 1700 உங்களுக்கு ஃபுட்டோட சேர்த்துனா ஒரு 2000 ரூபாய் ஆகும். 2300 கிட்ட ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணால். இது டேக்ஸோட 1900 ரூபாய், 2000 ரூபாய் கிட்ட ஆகிடும். ரூம் வந்து 2000 ரூபாய், 2300 ரூபாய் ஃபுட்டு. இப்போ நம்ம ஃபுட்டுக்கு தான் போக போகிறோம். இங்கே சர்வீஸ் லிஃப்ட் இருக்குது. நீங்கள் கீழே போனீங்கன்னா நம்ம என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம். போய் ஃபுட்டு சாப்பிட மெயின் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அங்கே கூட்டமாக இருக்குது. நம்ம அப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ரூம் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் போட்டபடி கிடக்கு. அது சொன்ன ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. பார்க்காதீங்க. நல்ல ஒரு பெரிய பெட்டு தாங்க. பெட்டு பெருசாக இருக்கும். ஒரே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல். இங்கே நீங்கள் வேணால் ஸ்ட்ரீட் வியூ பார்க்கலாம். நம்மளுக்கு பால்கனி கிடையாது. ஆமாம், இங்கே நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு ஜன்னல் தான், பட் ஸ்டில் ஓகே. நல்லா காற்று வருது, சில்லுன்னு தான் இருக்குது. ரூமை பொறுத்த வரைக்கும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு தான் இந்த ரூமுக்கு. முன்னாடி அப்புறம் நல்லா பெரிய ரெஸ்ட் ரூமு. இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர். இது ஆனால் கேஸில் ஆப்ரேட் ஆகிற வாட்டர் ஹீட்டர். இந்த கேஸில் ஆப்ரேட் ஆகிற வாட்டர் ஹீட்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா உள்ளே ஃப்ளேம் வருதுங்க, ப்ளூ கலரில் ஃப்ளேமு. ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம். இது வந்து ஓப்பன் ஏரியாவில் தான் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க, ஆனால் க்ளோஸ்லேயே வச்சுருக்காங்க. கேஸ் வாட்டர் ஹீட்டர். இது தெரியாமல் எப்படி யூஸ் பண்ணுறதோ உள்ளே ஃப்ளேம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் ஆன் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ளேம் வருது. நான் இதோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் காமிக்கிறேன். ஆனால் பார்த்து தான் யூஸ் பண்ணோம். பாருங்க, வெல் வென்டிலேட்டட் ஏரியாவில் தான் இந்த கேஸ் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணோம். ஓரியன்ட்டோட எலக்ட்ரிக்கு கேஸ் வாட்டர் ஹீட்டர். உள்ள அடுப்பு மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே உங்களுக்கு வாட்டரை ஹீட் பண்ணுது. கொஞ்ச நேரத்துலேயே ஹீட் ஆகிடுது. அதுதான் நல்ல விஷயம். அண்ட் இங்கே ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது. நல்ல ஒரு நீட்டான ஒரு வாஷ் மிஷின். பாத்ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. வாங்க போகலாம். கீழே ஸ்பா இருக்கா? கீழே ஸ்பா இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோர்னால் இது அண்டர் கிரவுண்டுங்க. அண்டர் கிரவுண்டில் ஸ்பா வச்சுங்க. அப்புறம் மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு. நான் ஸ்டெப்ஸ்லேயே போகிற கீழே இறங்கிட்டு இருக்கு. வா, லெஃப்ட்லேயே போயிடலாம். வா, 3வது ஃப்ளோர் எதுக்கு நடந்துக்கிட்டு. ஸ்விம்மிங் ஏரியா இங்கேருந்து நீங்கள் வெளியிலையும் பார்க்கலாம். 5 ஃபீட்டு தான் உங்களுக்கு, பெருசாக டெப்த் இருக்காது. இப்படி பண்ணோம், நல்லா தான் இருந்தது, சில்லுன்னு இருந்தது. ஒன்ஸ் மோரா? சூப்பர் well done. try you will get better. ஸோ இங்கே நீங்கள் இந்த கோடமன் கிட்ட பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் அப்படின்னா சில்வர் ட்ரீட் அப்படின்ற இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே புஃபே அண்ட் ஆல்கட்டி ரெண்டுமே இருக்குது அப்படின்றாங்க. கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு தட்டே 300 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஹோட்டல்ஸில் தான் போய் டீ குடிக்க போகிறோம். ஹாலிடே சீசனாக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. பஸ்ஸு கட்டிகிட்டு வந்திருக்காங்க, பஸ்ஸு வேனு அதில் வந்திருக்காங்க. அதனால் பக்கத்துலேயே டிரைவிங் ஸ்கூலும் வச்சுருக்காங்க, பாரு.
குடிமக்கள் இருக்கீங்கன்னா இங்கே சுற்றிலாம் நிறைய பார் இருக்குங்க. இங்கே ஒரு பார் இருக்குது, அங்கே ஒரு பார் இருக்குது, ஏகப்பட்ட பார் இருக்குது. ரெசார்ட்ஸும் நிறைய இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் புக்கிங் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நியர்பையில் புக்கிங் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு த ஸ்டெர்லிங் ரெசார்ட்டு, ஓகேங்களா? பெரிய ரெசார்ட் இதுதான் புக் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ புக்கிங் பண்ண முடியல. என்னன்னா நான் லாஸ்ட்டு 2 days முன்னாடி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா தேக்கடியே நாங்கள் 2 days பிஃபோர் தான் நாங்கள் புக் பண்ண ஆரம்பித்தோம். கிடைக்கல, அதுதான் மேட்ரு. ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் பக்கத்துலேயே இருக்குது, சூப்பரான ஹோட்டலு. முடிஞ்சால் நீங்கள் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸில் கூட பாருங்கள். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி மேரி குளோபல் தெரப்பி ஸ்பான்ற பேர்லேயும் மசாஜ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கழுத்து கை கால் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கேரளா மசாஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் போனதில்லை, போய் ஒரு வாட்டி பார்க்கணும். எங்கே கால் பயங்கரமாக வலிக்குது. இப்போ இந்த ஹோட்டல் நிறைய பேர் இந்த ஹோட்டல் இருக்கிறதே தெரிய மாட்டுது, ஆனால் நல்லா இருக்குங்க. இது போய் சப்பாத்தியும் அப்புறம்னா பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டேன். இந்த ஹோட்டல் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. இப்போ ஒரு ரெசார்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் இந்த சைடு கடவோரமாக வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் ஹோட்டல் வசந்த் விஹார், பியூர் வெஜிடேரியன். நான் முன்னாடி காமிச்சதோட வெஜிடேரியன் ஹோட்டல் தான். நிறைய பேர் இங்கே வெஜிடேரியன் ஹோட்டல் கிடைக்குமா அப்படின்னு, இது நான்வெஜ்ஜு. இங்கே பாருங்கள், வெஜிடேரியன் ஹோட்டல்ஸும் இருக்குது அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயுமே இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வாக் போனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 700 மீட்டர் 800 மீட்டர்லேயே உங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ்லாம் கிடச்சிருது. நான் சொல்கிறது என்னோட இந்த கார்டமன் ஹோட்டல்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியா பக்கத்தில் நீங்கள் ஹோட்டல் எடுத்திருக்கீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே மார்க்கெட் ஏரியாவே இருக்குது. ஹாலிடே விஸ்டா அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டலும் இருக்குது. இங்கே நிறைய ரெசார்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் சுற்றி இந்த ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் வந்து ரெசார்ட் புக் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா இந்த ஜங்கிள் ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரிலாம் சில கொஞ்சம் அவுட்ஸ்கட்டில் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் கிடச்சிரும். ஒரு வாக் போனாலே நீங்கள் உங்களோட ஷாப்பிங்கை முடிச்சிடலாம். இதே கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலே வந்தேன்னு 9 மணிக்கு மேலேயே பார்த்தா இங்கே ஃபுல் டிராஃபிக் இருக்கும். இப்போ கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, வாக் போகிறதுக்கு நல்லாயிருக்கு. சும்மா தேக்கடியை ஒரு வாக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காலையில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நைட் வரைக்கும் இங்கே ஃபுல் டிராஃபிக் தான், நடக்கவே முடியாது. இங்கே தேக்கடிக்கு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஜீசஸை ஒரு ஏஞ்சல் தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. பக்கத்துலேயே ஸ்டாச்சு இருக்கும், தேவாலயம் இருக்கும். அதான் இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்களே. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து ஆக்சுவலாக பயங்கர டிராஃபிக் தான். சபரிமலைக்கு போகிற ரூட் இங்கே இருக்குங்க. வெளியே போனீங்கன்னா நீங்கள் சபரிமலையும் போக முடியும். தேக்கடி லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கு. தேக்கடி குமிளி எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆஹா, மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கொடை வேற எடுக்க மாட்டேன்.